கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாக கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 2 வாரங்களாக ஒளிபரப்ப முடியாத காரணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். கடந்த எபிசோடில் பார்க்கும் பொழுது எழுப்புதலை குறித்து நாம் பார்த்தோம். எழுப்புதல் வராமல் இருப்பதற்கு யாரெல்லாம் தடையா இருக்கிறார்கள், எது தடையா இருக்கிறது என்று பார்த்தோம். தொடர்ந்து எழுப்புதலை குறித்து நம் மத்தியில வந்திருக்கிற நம் போதகரிடத்துல பேசி அறிந்து கொள்ளலாம். வாங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கடந்த 2 வாரங்களா பார்க்க முடியல, ஆனா கடந்த வாரத்துல எழுப்புதலை குறித்து நம்ம அதிகமா பார்த்தோம். எழுப்புதல் வராமல் இருப்பதற்கு எதெல்லாம் தடையா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஆனா எழுப்புதல் எப்பொழுது உண்டானது, எழுப்புதல் எந்த காலகட்டங்கள்ல வந்தது, அதை குறித்து எனக்கு சொல்லுங்க. எழுப்புதல் என்று சொன்னால் ஏற்கனவே நான் சொன்ன சில காரியங்கள் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். எழுப்புதல் என்று சொன்னால், அதாவது தூங்கி கொண்டிருக்கிறவன், மரித்திருக்கிறவன், உறங்கி கொண்டிருக்கிறவன் எழுந்து செயல்படுகிறது அப்படின்னு சொன்னால், ஆரம்ப நாட்களிலே முதலாவதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை சபை மேல் ஊற்றப்பட்டது. அதுதான் ஆதி சபை. ஆதி சபை ஆரம்பிக்கப்பட்டது சீடர்களாக. அவர் அதாவது மரித்து மறுபடியும் பரலோகம் எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு ஏறக்குறைய 40 நாட்கள் சீடர்களுடன் சஞ்சரித்து சில விதமான அற்புதங்களை அவர் செய்தார் என்று வேதம் திட்டம் தெளிவாய் சொல்கிறது. அதுக்கு அடுத்து அவர்களுக்கு காத்திருக்கும்படி ஆண்டவர் கட்டளையிட்டார். அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல, அதாவது சுயமாய் அவர்கள் செயல்படும்படி ஆண்டவர் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அப்படின்னு சொன்ன நினைக்கிறீங்க, இப்போ ஒரு ஊழியத்துக்குள் கடந்து வரும்போது என்னுடைய திட்டங்கள் 1000 விதமான திட்டங்கள் இருக்கலாம். ஊழியத்துக்கு கடந்து வரும்போது நான் நினைக்கின்ற, அதாவது தரிசனம் என்று சொல்கிறார்கள். தரிசனத்தில் பலவிதமான தரிசனங்கள் உண்டு. ஒன்று தரிசனம் என்பது நாம் பார்த்து செயல்படுவது, தரிசிக்கிறது. இன்னொன்று என்னவென்று சொன்னால், தரிசனம் என்று சொன்னால் நம்முடைய ஏக்கம், பாரம், குறிக்கோள், அதுவும் தரிசனம் தான். அதாவது தரிசனம் இல்லாத ஊழியத்துக்கு நாம் கடந்து வர முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்து இருக்கிறார் என்று சொன்னால், எனக்குள்ள பல விதமான கனவுகள், பல விதமான திட்டங்கள், இந்த ஊழியத்தை குறித்து இப்படி இருக்க வேண்டும், ஊழியம் அப்படி இருக்க வேண்டும் என்று என் மாம்சத்தில் சுயத்தில் நான் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்ற காரியம். அப்படின்னு சொன்னால் சீடர்களுக்குள்ளே அந்த அனுபவம் அதிகமாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏன்னு சொன்னால், அவர்கள் ஆண்டவரோடு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நடமாடினார்கள். அந்த ஊழியம் எப்படி செய்வது, ஊழியத்தில் எப்படி தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது, இயேசுவின் நாமம் என்று சொல்லி அவர்கள் அந்த எல்லா காரியத்திலும் அவர்கள் நிபுணர்களாய், பயிற்சி பெற்றவர்களாய் காணப்பட்டார்கள். ஏன்னு சொன்னால், ஊழியம் இது அல்ல ஆரம்பம். அவர்களுக்கு இயேசுவோடு அவர்கள் இருக்கும்போது அந்த ஊழியத்தை தேவன் நடத்தின விதத்தை, அவர்களை பயன்படுத்தின விதத்தை அவர்கள் கண்ணார கண்டார்கள். அடுத்து இன்னொரு கட்டத்தில் அவர்கள் சொல்லுகிறார், நீங்கள் எருசலேம் விட்டு அங்கும் இங்கும் அலையாதபடிக்கு நீங்கள் தரித்திருந்து உன்னதத்தின் பலனுக்காய் நீங்கள் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் அவர்களோடு இருக்கும் பொழுது அப்போஸ்தலர்களை, சீஷர்களை ஊழியம் செய்யும்படி அனுப்பி கொடுத்தார். ஆனா கர்த்தர் உயிர்த்தெழுந்த பிறகு தரித்திருந்தால் ஏன் அவர்களுக்கு? அந்த இடத்தில் பரிசேயரும் வேத பாரகர்களும் இயேசுவிடமே சில கேள்விகள் கேட்கிறார்கள். ஏன் உங்களுடைய சீடர்கள் உபவாசம் எடுப்பதில்லை என்று சொல்லி கேள்வி கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுக்கு சொன்ன பிரத்யுத்தரமாய் சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்? மணவாளனோடு தங்கியிருக்கிற ஜனங்கள், உற்சாக உறவினர்கள், நண்பர்கள் அவர்கள் உபவாசம் எடுக்க மாட்டார்கள் என்று சொன்னால், மணவாளன் இருக்கிறார், மணவாளனோடு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் உபவாசம் எடுத்து ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மணவாளன் எடுத்துக் கொள்ளப்படுவார், அதுக்கு அடுத்து இவர்கள் உபவாசித்து ஜபிப்பார்கள் என்ற ஒரு விதமான ஒரு வார்த்தை இயேசு பரிசேயருக்கும் வேதபாரகர்களுக்கும் அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அடுத்து அவர்கள் அற்புதம் செய்யும்படி, அதிசயங்களை செய்யும்படி ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார். இயேசுவும் யாக்கோபும் யோவானும் மூவரும் மறுரூப மலையிலே கடந்து போய்
அந்த மலையிலே அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவருடைய அதாவது அவர்கள் மறுரூபமாக்கப்பட்டார்கள். ஒன்று. அடுத்த காரியம், அதுக்கு முன்னே சீடர்களோடு தர்க்கம் செய்து கொண்டிருந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். என்னத்தை குறித்து தர்க்கம் செய்து கொண்டிருந்தான்னு சொன்னால், ஒரு மகனை தகப்பன் சீடரிடத்தில் கொண்டு வருகிறார். கொண்டு வரும்போது அந்த அலக்கடிக்கிற அந்த பிசாசு சீடர்களால் துரத்த முடியாமல் போகும். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசம் இல்லாத சந்ததியை நான் இன்னும் எத்தனை காலம் எத்தனை நாட்களோடு இருக்கிறேன். அப்பொழுது அந்த விசுவாசை ஆண்டவர் துரத்துகிறார், அவன் விடுதலை கொடுக்கிறார். சில கால கட்டங்களிலே பார்க்கும் போது ஆண்டவர் அவ்வளவு பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்து வந்தாலும் கூட அந்த சீடலுக்குள்ளே ஒரு கடினமான இருதயம் இருந்தது. விசுவாசமானது முழுமையா அந்த வாழ்க்கையில காணப்படவில்லை. ஆனபடியால் தான் ஊழியம் எல்லா ஊழியத்தையும் அவர்கள் செய்யும் போது ஒரு வாழ்க்கையில் அநேக தோல்விகளை அந்த இடத்தில் பார்க்கிறோம். ஆனபடியால் தான் கெத்செமனே தோட்டத்தில் அவர்கள் இயேசுவோடு ஜெபிக்க கடந்து போனார்கள். இயேசு மாத்திரமே அந்த இடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். சீடர்கள் உறங்கிக் கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன வந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டது, முடிக்கப்பட்டது. ஊழியத்தின் அதாவது ரகசியம் என்னவென்று சொன்னால் ஜெபம் தான். சீடருடைய வாழ்க்கையில அந்த அற்புதத்தை விசுவாசத்தினால் ஆண்டவர் கொடுத்த கட்டளையின்படி அவர்கள் செய்தார்களே ஒழிய வாழ்க்கையில ஜெப ஜீவியம் இருக்கவில்லை. ஆனபடியால் தான் உன்னதத்தின் ஆவியினால் நீங்கள் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே தங்கினீர்கள் என்று சொன்னார். சீடருடைய வாழ்க்கையில அப்பொழுது அவர்கள் தரித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த சூழ்நிலைகளை குறித்து பார்க்கும்போது அவர்கள் இயேசுவுக்கே பேர்பட்ட காரியங்கள் நேர்த்து இருக்கிறது. அவருக்கே சிலுவை மரணம் விதிக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குமோ என்ன நடக்கும் என்று சொல்லி பயந்து நடுங்கி அறைகளை பூட்டி கொண்டு ரகசியமாய் அவர்கள் தரித்திருந்தார். அப்படி அவங்க பயந்து போய் ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது எழுப்புதல் எப்படி அவங்க மத்தியில் உண்டாச்சு? ஆனபடியால் தான் கர்த்தருடைய ஆவியானவருக்கு நீங்க காத்திருங்கள் என்று சொன்ன வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் அவளுக்குள் ஊற்றப்பட்ட பிறகு அவருக்கு இருந்த அந்த சுவாபம் முழுமையாக மாற்றப்பட்டது. அவருக்குள்ள இருந்த அந்த ஸ்வயம், நானு, பயம், அவிசுவாசம் பேர்பட்ட காரியங்கள் முழுமையாய் இல்லாமல் போனது. அந்த ஸ்வயம் இல்லாமல் கடந்து போனபடியால் ஆவியானவர் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் சீடர்களையும் முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த நாளிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி அவர்களை செயலாற்றும்படி உபயோகிக்கும்படி ஆரம்பிக்கிறார். சீஷர்கள் அந்த காலகட்டங்கள்ல தான் எழுப்புதலை கொண்டு வந்தாங்களா? பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகுதான் அவங்க எழுப்புதலுக்கு காரணமா நின்றாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க தரித்துதான் இருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பிறகுதான் கிறிஸ்துவுக்காக எழுப்பி ஊழியத்தை செய்தார்கள். அவர் எப்படி ஊழியங்கள் செய்தார்? அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பிறகு அந்த எழுப்புதலுக்காக அவர்கள் எப்படி பிரயாசப்பட்டார்கள்? நிச்சயமா என்ன சொன்னால், எழுப்புதல் குறித்து நாம் பார்க்கும்போது எழுப்புதல் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவர் மேல் ஊற்றப்பட்டது. வேதம் சொல்கிறது, அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது அந்த சீடர்கள் மேல் ஊற்றப்பட்டாரோ அப்பொழுதிலிருந்து அந்த சீடர்களை ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் பயன்படுத்தினார். வேதம் சொல்கிறது, அநேக அசுத்த ஆவிகள் மட்டுமல்லாமல் சப்பானிகள், குருடர்கள், ஊமைகள் பேசினார்கள். இன்னும் வேதம் சொல்கிறது, பேதுருடைய நிழல் படம்படி வியாதிஸ்தர்களை கொண்டு வந்து கடத்தினார்கள். அங்கே யார் மேலெல்லாம் பேதுருடைய நிழல் பட்டதோ அவர்கள் எல்லாம் சுகமடைந்தார்கள். பவுலை குறித்து தொடர்ந்து பார்க்கும்போது, பவுல் மேலே அணைந்து கொண்டிருந்த மேல் வஸ்திரங்களை கொண்டு போய் வியாதிஸ்தர் மேல் பிசாசு பிடித்தவர்கள் போட்டார்கள். அவர்களும் விடுதலை. ஒரு ஆவிக்குரிய ஒரு அசைவு உண்டான இடத்தில் தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும், அவருடைய ஆவியினால் எல்லாம் கூடும் என்பதை சீடர்களை குறித்து தன்னுடைய வார்த்தைகளை, வேதத்தில் காணப்பட்ட அந்த வார்த்தைகளை கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சீடர்களை கொண்டு அதை உறுதிப்படுத்தினார். அப்போ கிறிஸ்து இயேசு முதல்ல எழுப்புதல் கொண்டு வந்தது சீஷர்கள் 12 அப்போஸ்தலர்கள் அவர்கள் மூலமா தான் எழுப்புதல் தேசத்துல கடந்து வந்தது. அப்போ அவங்க உலகம் எங்கிலும் போய் சுவிசேஷம் சொல்லும் பொழுதுதான் அந்த எழுப்புதல் தீ பற்றி எரிந்தது. அப்போ ஸ்ரீஷர்கள் அந்த காலகட்டங்கள்ல
எல்லா இடத்துலையும் சென்று ஊழியம் செய்யறாங்க. இந்த காலகட்டங்களிலே கூட அந்த மாதிரியான எழுப்புதல் உண்டாயிருக்கிறதா? அப்போஸ்தலர்கள் செய்த ஊழியத்தை போல இல்ல எழுப்புதலுக்கு உண்டான எல்லா காரியங்களும் இந்த காலகட்டங்களில் நடந்துட்டு இருக்குங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் அவர் நேற்றும் மீண்டும் மீண்டும் மாறாதவராக இருக்கிறார். அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவர் தான். நம்முடைய ஜெபமா இருக்கலாம், அது உபவாசமா இருக்கலாம், பரிசுத்தமா இருக்கலாம், அது அடுத்தது தான். ஆனால் அற்புதங்கள் நிகழ காரணம் என்னவென்று சொன்னால் ஆவியானவர் தான். ஆண்டவர் அற்புதத்தை செய்யும் போது மாத்திரமே அற்புதம் நடக்கும். ஆண்டு நேரத்தில் அற்புதத்தை செய்யலைன்னா அற்புதம் நடக்காது. அப்போ ஆவியானவர் சீடர்களை அவர் பலமாய் பயன்படுத்தினார். இந்த காலகட்டங்களில் பார்க்கும்போது ஆவியானுடைய பலன் அப்படித்தான் இருக்கிறது. அவருடைய பலம் குன்றி போகாமல் இருக்கிறது. அவருடைய வல்லமை குறைந்து போகாமல் இருக்கிறது. ஒரு அற்புதங்களை செய்கிற சக்தி வல்லமை அதே போல இருக்கிறது. அப்படி செயல்பாடும் அப்படின்னா இருக்கிறது. எல்லாமே அப்படியே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆதில் இருந்த அன்பை விட்டாய் என்று பேர் என குறை உண்டு என்று சொல்கிறார். யாரை பார்த்து சொல்கிறார்? சபை பார்த்து. அன்றைக்கு இருந்த சபை ஆண்டவரை உண்மையாய் நேசித்து ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து தன்னை தியாகம் பண்ணி ஆண்டுடைய திட்டத்தை முழுமையாய் 100% நிறைவேற்றபடி தன்னுடைய சுயத்தை அழித்து அவர் தேவனுடைய கரத்தில் தங்களை அர்ப்பணித்து பிதாவின் சித்தத்தின்படி, இயேசுவின் சித்தத்தின்படி, பரிசுத்த ஆவியுடைய செயல்பாட்டின்படி, சித்தத்தின்படி தங்களை முழுமையாய் அர்ப்பணித்து அவர்கள் கிரியை செய்தவர்கள் தான் ஆவியான இடத்தில் பலமான கிரியைகளை செய்ய அவருக்கு இடம் கிடைத்தது, வாய்ப்பு கிடைத்தது. அப்போ எழுப்புதல் உண்டாகுவது அந்த காலகட்டங்களானாலும் இந்த காலகட்டங்களால் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அதே பணியை தான் செய்யறாரு. ஊழியக்காரர்கள் அவருடைய சபைகளில் தான் அந்த எழுப்புதலுக்கான காரியங்கள் தடைகளாக இருக்கலாம், இல்லைன்னா அது எழுப்புதலுக்கான வழிகளாக கூட இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எழுப்புதலுக்கான அடையாளங்களை நாம் எப்படி கண்டு கொள்ளலாம்? எதன் மூலமா அறிந்து கொள்ளலாம்? நிச்சயமான காரியம். எழுப்புதலை குறித்து நாம் பார்க்கும்போது நாம் நினைக்கிற விசுவாசிகள் நினைப்பது உண்டு. அதாவது எழுப்புதல் என்று சொன்னால் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அற்புதம் அடையாளங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய குறிக்கோள், நம்முடைய நோக்கம் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் இதத்தில் நினைப்பது என்னவென்று சொன்னால் ஆவிக்குரிய வரங்கள் எனக்குள் கிரியை செய்ய வேண்டும். கரத்தை நீட்டும் போது அற்புதம் நடக்கணும், கரத்தை நீட்டும் போது பிசாசுகள் ஓடணும், ஜனங்கள் அப்படியே கீழே விழுந்து போனோம். இது பேர்பட்ட அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். அதாவது ஆவிக்குரிய வரங்கள் இந்த பூமியிலே தாற்காலிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வரங்கள் நம்மை ஒரு காலமும் பரலோகம் கொண்டு போகாது என்று சொன்னால் அந்த இடத்துல அநேக ஜனங்கள் வந்து அவனுடைய வருகையில் சொல்வார்களாம், என் நாமத்தினால் நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், என் நாமத்தினால் நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், என் நாமத்தினால் நாங்கள் அதிசயங்களை செய்தோம் சொல்லும்போது ஆண்டவர்களை பார்த்து சொல்லுவார், கிரமக்கார சந்ததியார், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, அகன்று போங்கள் என்று சொல்லுவார். ஆவிக்குரிய கனிகளை குறித்து பார்க்கும்போது ஆவிக்குரிய கனிகள் தான் மனிதனை பரலோகம் வரைக்கும் கொண்டு போகிறது. ஆனால் இன்றைக்கு ஊழியர்களாகட்டும், விசுவாசிகளாகட்டும், அற்புதங்கள் நடக்க வேண்டும், அதிசயங்கள் நடக்க வேண்டும், பெரிய காரியங்களை ஜனங்கள் பார்க்க வேண்டும். இந்த ஊழியக்காரை கர்த்தர் போய் பயன்படுத்துறாரு. இந்த ஊழியக்கார மூலமா எப்படிப்பட்ட அதிசய அற்புதங்கள் நடக்குது, ஜனங்கள் அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த சுயத்துக்கு முதலிடம் கொடுக்கிறார்கள். அடுத்து என்னவென்று சொன்னால், அதாவது எழுப்புதலிலே அற்புதங்களை மாத்திரம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மனம் மாற்றம், அன்பு, சமாதானம், இச்சையடக்கம், பொறுமை, நீடிய பொறுமை, இவைப்பட்ட 9 கனிகள் கலாத்தியர் 5:22 படி ஆவிக்குரிய கனிகள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்பதை அவர்கள் அதை மறந்து போகிறார்கள். ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளான கிரியைகள் செய்ய முடியும். அப்போ ஆவிக்குரிய வரங்களும் உண்டு, ஆவிக்குரிய கனிகளும் உண்டு. அதிகமான பேர் ஆவிக்குரிய கனிகளை காட்டிலும் ஆவிக்குரிய வரங்களை நாடுறாங்க. இப்போ எங்க பார்த்தாலும் அற்புத அடையாளங்கள், அதிசயம், இந்த நோயை சுகமாக்குறது, இலக்கியங்களிலிருந்து விடுதலை, இந்த மாதிரி அதிகமாக எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ளுகிற, ஆவிக்குரிய கனிகளை பெற்றுக்கொள்ள குறைவா இருக்கிறாங்க. ஏன் அற்புத அடையாளங்களை அதிகமா நாடி போறாங்க தேவனுடைய வழிகளை விட்டு? அற்புத அடையாளம் என்பது அதாவது ஜனங்கள் அதாவது பார்க்கக்கூடிய காரியம். ஒரு அற்புதம் நடக்கும்போது ஜனங்கள் அதை பார்க்கிறார்கள். ஒரு அதிசயம் நடக்கும்போது ஜனங்கள் அதை பார்க்கிறார்கள். ஆனால்
மனம் திரும்புதல் என்பது இதுக்கு சம்பந்தப்பட்ட காரியம் தான். ஆனால் ஆவிக்குரிய கனிகளுக்கு சம்பந்தப்பட்ட காரியம் மனம் திரும்புதல். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்தபடியா அவன் ரட்சிக்கப்படுவான் என்ற நிச்சயம் கிடையாது. ஏன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் சுகம் பெற்றார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் சிலராயிருந்தார். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர் போதித்திருக்கிறார். அவர்கள் சீடர் மூலியமா ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம். ஆனால் மரிக்கும் போது அவரோடு யாருமே இல்லை. என்று சொன்னா அத்தனை அற்புதம் செய்தவர்கள் எங்கே போனார்கள்? அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? அற்புதம் பெற்றுக்கொண்டே இதோட என் வாழ்க்கை வேலை முடிந்தது என்று சொல்லி திரும்பி கடந்து போகிறார்கள். மனம் திரும்புதல் என்பது ஆண்டவரை முழுமையாய் நேசித்து அவருக்கு முழுமையாய் நம்மை, அதாவது அர்ப்பணித்து அவருக்காகவே முழுமையாக நம்மை ஒப்புடுக்கும் போதுதான் அவருடைய தன்மைகள், அவருடைய சுவாபம், அவருடைய அதாவது குணலட்சணைகள் நமக்குள் காணப்படுகிறது. அதுதான் மாற்றம். மனமானது எடுப்பதற்கு அதுதான் முக்கியமான காரணமாக மனமாற்றம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள மனமாற்றத்தை எதிர்பார்த்துதான் ஊழியக்காரர்கள் கர்த்தர் சுவிசேஷங்கள் அறிவித்திருக்கிறது. அதுக்குதான் மனமாற்றத்தை கொண்டு வாருன்னு சொல்லிட்டு ஆரம்ப காலத்துல இருந்தே இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக மன திரும்ப சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்திலையும் அந்த மன திரும்புதலை குறித்து தான் பேசுறாங்க. ஆனா மனமாற்றங்கள் அதிகமா பார்க்க முடியறதில்ல. அது ஏன் அப்படி இருக்கிறாங்க என்று சொன்னால், அதாவது உலகம் இருக்கிறது, ஆண்டுடைய சத்தியம், பரிசுத்தம், ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது. இன்றைக்கு அதாவது அதுதான் ஆண்டு சொல்லுகிறோம், அதிலிருந்து அன்பை விட்டா என்று சொல்லுகிறோம். அப்படின்னு சொன்னால், அதாவது சபையானது ஆரம்பத்தில் எழுப்புதலை பெற்றுக்கொண்ட சபையானது ஆண்டோரை முழுமையாய் நேசித்து கடவுளுக்காக ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமாகிறது. சீடர்கள் பார்க்கும்போது ரத்த சாட்சிகளாய் மறைத்து போனார்கள். பத்மம் முதலியாரமா ஒரு தடவை பிரசனம் செய்து கொள்ளும்போது ஒரு உதாரணத்தை கொடுத்தார்கள். ஸ்தேவான் மரிக்கும் போது ஏறக்குறைய 450 கற்களை கொண்டு அவனை அடித்திருக்க வேண்டும். அந்த வாயுவன் சாக வேண்டும் என்று சொன்னால் ஏறக்குறைய 450 கற்கள், பெரிய கற்களால் அவன் அடித்திருக்க வேண்டும். அப்படிதான் அவன் செத்திருக்கக்கூடும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டுக்காக சாட்சியாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். இன்றைக்கு அவர்கள் சொன்னார்கள், ஒரு சொல்ல நம்மால் தாங்க முடியல, 450 கல்லை தாங்க முடியுமா? ஒருத்தன் ஒரு சொல்லும் போது நமக்கு அவ்வளோ வேகமா ரோஷம் வருது. அவன் மறைச்சு பார்க்கும்போது அவனை அடிக்கிற மாதிரி நமக்குள்ள சுவாபங்கள், நம்முடைய சுவாபங்கள் வெளிப்படுது. அப்படின்னு சொன்னா என்னன்னா, நாம் ரட்சிக்கப்பட்டு கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஊழியம் செய்கிறோம், விசுவாசிகளா இருக்கிறோம், பரிசுத்தமாய் வாழ்கிறோம் என்று நாம் வாயினாலே அறிக்கைகிறோம். ஒழிய நம்முடைய சுவாபத்தில், நம்முடைய குணலட்சணத்தில் அதை நாம் வெளிப்படுத்தவே முடியும். ஆனபடியால் தான் இந்த எழுப்புதலானது தாமதிக்கப்பட்டு கொண்டே வந்து கொண்டு. கண்டிப்பா இந்த எழுப்புதல் வராமல் இருக்கிற சில தடைகளும் நம்மளாதான் இருக்கிற. எல்லாரும் நமக்குள்ள கிறிஸ்து வந்தாலும் கிறிஸ்துடைய சுபாவத்தை வெளிப்படுத்தாதபடி நம்மளுடைய சுபாவம் தான் அதிகமா வெளிப்படுது. அதனாலதான் எழுப்புதலுக்கும் இந்த தடைகள்லாம் நாம் இருக்கிறோம். இந்த எழுப்புதல் வந்த பிறகு என்னென்ன நடக்கும்? எழுப்புதலுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? எழுப்புதலுக்கு அப்புறம் ரட்சிப்பு, ஞானஸ்தானங்கள் உண்டு. இது குறித்து நிறைய பேசுறாங்க. எழுப்புதல் அதாவது எங்க உலகம் எங்கிலும் பரவணும் அப்படின்னு சொல்லி எழுப்புதல் உண்டானது பிறகு என்ன பண்ணாங்க? எழுப்புதல் என்று சொல்லி பார்க்கும்போது அது ஊழியர்களுக்கு மாத்திரம் எழுப்புதல் அல்ல, விசுவாசிகளுக்கும் எழுப்புதல். எழுப்புதல் சாதாரண ஒரு பொதுவான காரியம். இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கிறது, சில ஊழியர்காரர்கள் வல்லமையோடு எழுப்புதலோடு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் விசுவாசிகளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? மரித்த ஒரு நிலைமையிலே காணப்படுகிறார்கள், தூங்கி கொண்டிருக்கிற நிலைமையிலே காணப்படுகிறார்கள். ஆதி அப்போஸ்தலர் சபையிலே பார்க்கும்போது வேதம் சொல்வது அவர்கள் அனுதினமும் அப்பம் பெற்றார்களாம். இன்றைக்கு வழக்கமாக சில சபைகள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் வாரந்தோறும் அப்பம் பெற்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் கூட நாள்தோறும் அப்பம் பெருக்கலாம் ஒருவேளை. ஆனால் அதாவது அப்போஸ்தலர் என்ன செய்கிறார்கள் சொன்னால் அவர்கள் வீடுகளை, குடும்பங்களை, பொன்னையும் வெள்ளியும் ஐஸ்வர்யத்தையும் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஒன்றும் இல்லாமல் வெறும் கையோடு எல்லாவற்றையும் இழந்து விட்டு தேவனை பின்பற்றபடி, தேவனை அறிகின்ற அந்த அன்பினால், தாகத்தினால் எல்லாவற்றையும் இழந்து தேவனுக்காக முற்றிலும் அவர்கள் அர்ப்பணித்தார்கள். மட்டுமல்லாமல் சில சபைகளில் சில விசுவாசிகள் குறித்து நாம் பார்க்கும்போது விசுவாசிகள் சொல்கிறார்கள்,
நான் 20 வருஷமா 15 வருஷமா சபைக்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன் சொல்கிறார். அவர்கள் விசுவாசிகளாகவே இருக்கிறார்கள். அந்த வாழ்க்கையில் எந்த எழுப்புதல் மாற்றம் இல்லை. ஒவ்வொரு வல்லமையான ஊழியர்கள் எப்படி இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் சபைக்கு சென்று கொண்டு இருந்தாலும் கூட ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கையில அவர்கள் அப்பேற்பட்ட வல்லமை, வளர்ச்சி, பரிசுத்தம், தாகம், ஆத்துமாக்களை சந்திப்பது இவர்கள் மூலியமா அற்புதம் அடையாளங்கள் நடக்கும். நான் வேதத்தில் பார்க்கும்போது ஸ்தேவானை மூலியமாய் தேவன் பெரிய பெரிய அற்புத அடையாளங்களை காரியங்களை செய்தாராம். ஸ்தேவான் முற்றிலும் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவன் அல்ல, அவன் பந்தி விசாரிப்புக்காரன் என்று பெயர். பந்தி விசாரிப்புக்காக அவனை நியமித்தார். ஆனால் அந்த வேலையும் அவன் செய்தான், வல்லமையான ஊழியத்தையும் செய்தான். அநேக ஆத்துமாக்களையும் தேவன் பார்க்க வந்திருக்கிறார். அப்போ ஒரு விசுவாசி மேல் விழுந்த ஒரு அதாவது கடமை என்ன வந்துச்சுன்னா, போதகர்கள் மாத்திரமல்லாமல் விசுவாசிகளும் எழுப்புதல் அடைந்து போதகர்களைப் போல, ஊழியர்களைப் போல, அப்போஸ்தலர்களைப் போல, தீர்க்கதரிசிகளைப் போல அந்த ஒரு மாற்றத்தை அடையும் பொருட்தான் இந்த காலத்தில் நிச்சயமாக எழுப்புதல் வரும் என்று நான் நினைக்கின்றேன். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற விஷயங்கள் உண்மையான விஷயம். போதகர் ஊழியக்காரர் மட்டுமே ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லல, எல்லோரும் ஊழியத்தை செய்யதான் சொல்லியிருக்காரு கர்த்தர். அப்போ விசுவாசிகள் கேட்டு அதன்படி அவங்க கேட்டுட்டு அமைதியா இருக்காம கர்த்தருக்காக அவங்களும் எழும்பும் போது எழுப்புதல் இன்னும் அதிகரிக்கும். எழுப்புதல அவங்க அமைதியா இருக்க அந்த எழுப்புதல் குறைந்ததா இருக்கும், சோர்வாதான் இருக்குவாங்க. அப்ப எழுப்புதலுக்கு போதகர் மாத்திரமல்ல விசுவாசிகளும் ஒத்துழைக்கும் போதுதான் அது எழுப்புதல் உண்டாகும். அப்ப எழுப்புதல் உண்டாகுனா பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இருந்தா மட்டும்தான் அந்த எழுப்புதலுக்குள்ள கடந்து போக முடியுமா? பரிசுத்த ஆவியானவர் இடைப்பாடு இருந்தாதான் அவங்களால அதை பிரசங்கிக்க முடியுமா? நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொன்னால் நான் ஒன்றுமே இல்லை. அதான் நிக்கோதேமை பார்த்து அவர் சொல்ல, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும், ஆவினாலும். அதாவது காற்றானது எந்த இடத்திலிருந்து எந்த பக்கம் வீசுகிறது என்று நாம் அறியாமல் இருக்கிறோம். ஒரு சத்தத்தை கேட்கிறோம். ஆவி பெற்றவன் அதை போல்தான் இருக்கிறான் என்று சொல்லி நிக்கோதேமுக்கு இயேசு கிறிஸ்து அந்த இரவு நேரத்தில் உபதேசம் பண்ணுகிறதை நான் பார்த்தேன். அதாவது காற்று அதாவது ஒரு உதாரணத்தை கொடுக்கிறேன். நம்ம ஒரு பலூன் எடுத்துக்கும் போது ஒரு பலூன் அப்படியே அதுக்குள்ள காற்று இல்லாமல் அது அப்படியே அதாவது காய்ந்து அது உலர்ந்து ஒரு குப்பையில கிடக்கிறது. நினைத்துக் கொள்வோம், அது குப்பையில கிடக்கிறது, அந்த அழுக்கிலே கிடக்கிறது, அந்த அருவருக்கிலே கிடக்கிறது. ஆனால் அதுக்குள்ளே காற்றை ஊதும் போது, அந்த பலூனுக்குள்ளே காற்று முழுமையாய் ஊற்றப்படும் போது, காற்று எந்த இடத்தில் வீசப்படுகிறதோ அந்த பலூன் அந்த இடத்துக்கு கடந்து போகுது. என்ன வேண்டுச்சுன்னா, அதுக்குள் காற்று இருக்கிறபடியால் இந்த வெளியே இருக்கிற காற்றுக்கு அது ஒத்து போகிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் அப்படித்தான். பரிசுத்த ஆவியானவருக்கு முழுமையாய் அவன் ஒத்து வர வேண்டும் என்று சொன்னால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் காணப்பட வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மாத்திரம் அல்லாமல் அபிஷேகத்தினால் முழுமையாக அவன் நடத்தப்படுகிறவனாய் காண. எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை முழுமையாய் பொறுப்பேற்று முழுமையாய் நடத்துகிறாரோ உடனே எழுப்புதல். அப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யும்? பரிசுத்த ஆவியானவர் எல்லாரிடத்திலும் இருக்கிறார். இல்ல எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள முடியாதவங்க இல்ல பரிசுத்த ஆவியை இல்லாதவங்க அதை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா அவங்க என்ன செய்யும்? அதாவது பரிசுத்த ஆவியானவர் அதாவது குறித்து வேதத்தில் யோபு 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னா, மாம்சமான யாவர் மீதும் நாட்களினுடைய ஆவியை அப்படின்னா மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்று என்று சொல்கிறார். அடுத்து வந்து என்ன சொல்கிறார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை அப்படியே நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது சொல்கிறார், உங்களிடத்தில் அதாவது தகப்பனிடத்தில் குமாரன் மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பதுண்டோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பதுண்டோ, முட்டையை கேட்கும் போது தேளை கொடுப்பதுண்டோ, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பிதாவை நன்றை வேண்டிக் கொள்கிற எவனுக்கும் அவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவருக்கும் சொந்தம். ஆணுடைய அன்பு அதாவது உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ரோமர் 2ஆம் அதிகாரம்
11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மற்றுமல்லாமல் 2 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இந்த 3 வசனத்தை பார்க்கும்போது தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அநியாயம் செய்கிறவர் அல்ல. ஒருவனுக்கு அன்பை காண்பித்து ஒருவனுக்கு மன்னிப்பை கொடுத்து மற்றவனை அவர் வெறுக்கிறவர் அல்ல. எல்லோருக்காகவும் உடைய நாமத்தை, அதாவது 1:12 யோவான் சொல்கிற இந்த நாமத்தை விசுவாசித்தால் அத்தனை பேருக்கும், நீங்கள் விசுவாசித்தால் போதும், அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகவும் அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்ப அந்த அதிகாரம் கடந்து வந்த பிறகு எபேசியர் 1:3 வசனத்தை வாசிக்கும் போது ஏற்கனவே நம்மை பரிசுத்த ஆவியின் வரங்களால் நம்மை ஆண்டவர் ஏற்கனவே நம்மை நிரப்பியிருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்டு ஆவிக்குரிய எல்லா வரங்களினால் நம்மை அவர் நிரப்பியிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் பரிசுத்த ஆவியை, அதாவது ஆவியான தேவன் எல்லோருக்கும் சம்பந்தமானவர், எல்லோருமே அவரை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது எந்த மனிதனுடைய புனித மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம முன்னே வைக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்துடைய அதாவது வாழ்க்கை மாத்திரமே நமக்கு அதாவது முன்மாதிரியாக காணப்படுகிறது. நாம் பின்பற்ற வேண்டிய முக்கியமான நபர் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்கிறார், அவர் வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் முழுகி ஞானஸ்தானம் எடுத்தார். யோர்தானில் கடந்து போய் முழுக்க ஞானஸ்தானம் முழுகி ஞானஸ்தானம் எடுத்தார். அடுத்து பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கி வந்தார். அவர் அடுத்து உபவாசம் எடுக்கும்படி கடந்து போய் அவர் சொல்லுகிறார் 16-15 வசனத்தை சொல்கிற மார்க்கில புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்கிறார். அப்போ வேதத்தின் படி, வேதத்தில் எழுதி வைத்துக்கிற காரியங்களை இயேசுவை முன்மாதிரியை நாம் வைத்து பின்பற்றி அந்த காலகட்டங்களை சரியாக நாம் தாண்டி வரும்போது நிச்சயமாய் நம்மையும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்கு அபிஷேகத்துக்கு தகுதியுள்ள பிள்ளைகளால் அந்த சத்தியம் நம்மை மாற்றி நிற்க வைக்கிறதா இருக்கிறது. அப்போ நீங்க சொல்ற பிரகாரம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய முன்மாதிரியை காண்பிக்கும் போது முதலாவது ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பிறகுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வரும். அப்ப முதலாவது ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தப்படணும். அப்ப ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் என்பது அதாவது தண்ணீருக்குள் மூழ்கி எழுந்திருப்பதுன்னு சொல்லி அநேக மக்கள் சொல்கிறார்கள். ஆனால் யோவான் ஸ்நானிகன் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது ஒரு பிரசங்கத்தை செய்கிறான். என்ன சொல்கிறான்னு சொன்னா, விரியன் பாம்பு குட்டிகளே, வருகின்ற கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள வழி காண்பித்தவர் எம் மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை கொடுக்கும். கோடாலியானது மரத்தின் வேறு நண்டை வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கொடுக்காத எந்த மரமும் அக்கினியிலே போடப்பட்டுச்சு. அந்த இடத்தில் பார்க்கும்போது அங்கு ஞானஸ்தானத்துக்காக கடந்து வந்த மக்களை பார்க்கும்போது அவர்கள் அதாவது வாயினால் தாங்கள் செய்த குற்ற குறைகளை பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் எடுத்தார்கள் வேதம் சொல்லுது. அதாவது ரட்சிப்பு என்ற வார்த்தை, ரட்சிப்பு என்று சொன்னால் ரெடெம்ஷன், அதாவது மீட்டெடுக்கிறது, மூட்டுக்கிறது. நம்ம சொல்றோம் தகத்தை வச்ச மூட்டுக்கிட்டோம், இதை எடுத்து மூட்டுக்கிட்டோம் சொல்றோம். மீட்டெடுக்கிறது தான், மீட்டு எடுக்கிறது தான் மூட்டெடுக்கிற மாதிரி போச்சு. சரி, அதை பார்க்கும்போது அதாவது ரட்சிப்பின் முதல் கட்டம் என்ன, நான் பாவி, எனக்குள்ள இருக்கிற பாவங்களை நான் எப்பொழுது உணர்கிறேனோ அதுதான் ரட்சிப்பின் முதல் கட்டம். ரட்சிப்பின் முதல் கட்டமாக மனம் திரும்பி ஏற்றுக்கொள்கிற ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லி, ஞானஸ்தானத்தை குறித்து அநேக இன்னும் கேள்விகள் நிறைய இருக்குது. அதை குறித்து தொடர்ந்து வர வாரங்கள்ல நம்ம இன்னும் அதிகமா பேசலாம். ஏன்னா ஞானஸ்தானத்தை குறித்ததான அநேக கேள்விகள் அநேகருக்கு உண்டு, அதற்கான தெளிவுகள் இல்லாதவங்களும் நிறைய இருக்காங்க. இதை குறித்து வரும் வாரங்களை நம்ம இன்னும் தெளிவா நம்ம நேயர்களுக்கு சொல்லலாம். ஸ்தோத்திரம். இதுவரையிலுமாக எழுப்புதலை குறித்தும் எழுப்புதலின் காரியங்கள், எழுப்புதல் வரணும்னா என்ன செய்யணும், எழுப்புதலுக்கு தடையா இருந்தது என்ன, எழுப்புதலின் அடையாளங்கள் என்ன, ஆவிக்குரிய கனிகளை நம்மளிருந்து வெளிப்படுத்துவது, நம்மிலிருந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் பொழுதுதான் எழுப்புதல் உண்டாகும் என்று பார்த்தோம். இதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்குள்ளே வந்து இடைப்பட வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். இப்போ பரிசுத்த ஆவியான் வர வேண்டும் என்றால் அதுக்கு முன்பாக ஞானஸ்தானம் தேவையா இருக்கிறது. அப்போ ஞானஸ்தானம்னா என்ன, ஞானஸ்தானம் யார் பெற்றுக்கொள்ள முடியும், இதை குறித்ததான கேள்விகள் இருந்தாலும் அதை குறித்து அடுத்த வாரங்களில தொடர்ந்து பார்க்கலாம். இதுவரையிலுமாக கிறிஸ்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து பாருங்கள்.